ஹாய் காய்ஸ், என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே பல்லு விளக்குற வீடியோ காட்டுறாளேன்னு நினைக்க வேண்டாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் விலாகு. என்னடா பண்ணுறது, வீட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் அவரை வந்து 9 o'clockலாம் வந்து நான் ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிக்க மாட்டேங்க. அதெல்லாம் சும்மா ஒரு 7:45க்கு எந்திரிப்பேன். ஒரு 9 o'clock நல்லா சமைச்சு முடிச்சுட்டு அவரை பேக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் இந்த விலாகு. இது வந்து எங்களோட பெட்ரூம். இதில் வந்து எல்லாமே நீட்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவேன்னா, நேராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிச்சனுக்கு தான் போவோம். வாழ்க்கையில் வந்து கிச்சனே வந்து ஒரு வாழ்க்கையாக வச்சிட்ருக்கேன்னா அது மேபி இந்த இந்த 3 months கேப்பில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோவா வந்து கிச்சன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் வேலைக்கு போயிடுவேன், அவரும் வேலைக்கு போயிடுவார். பட் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்லேயே தான் ஒர்க், வேறு எதுவும் இல்லை இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட பிளேட்டு, அதுக்கப்புறம் நான் அவருக்கு சமைச்சு வச்சது எல்லாமே. ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து அவருக்கு பருப்பு செஞ்சுருந்தேன். ஏன்னா இந்த வாரம் பருப்பே செய்யல, அதனால் பருப்பு செஞ்சுருந்தோம். அடுத்தது வந்து ரைஸ் செஞ்சுருந்தேன். அதில் அவருக்கு காலையிலையும் கொடுத்துட்டேன், மதியமும் கொடுத்துட்டேன். இது வந்து எனக்கு மதியத்துக்கான ரைஸு. மார்னிங் வந்து எஸ்டர்டே வந்து நான் பூண்டு புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் காலையில் அவருக்கு வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். எஸ்டர்டே நைட்டு வச்சுருந்த இட்லி வந்து இருக்குது. ஸோ இந்த இட்லி வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுப்பேன். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எங்கள் மாமியார் பார்த்தாங்கன்னா அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. நீ இவ்வளோ வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நான் ஃபுல் டைம் வந்து நல்ல ஒரு தூங்கக்கூடிய ஒரு பர்சன். என் மாமியாருக்கு மாமனாருக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அது வந்து என் மாமியார் இருக்கிற தைரியத்தில் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். பட் இங்கே வந்து நாம் தூங்கினாலும் நம்ம வேலையை நாம் தான் செய்யணும் இல்லையா? அதனால் வந்து இந்த வேலையை நான் தான் செய்கிறேன். ஆக்சுவலி இந்த பாத்திரத்தை வந்து கழுவுறதுக்கு கூட எனக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தது யாருன்னா எங்கள் மாமியார் தான். என் அம்மா அப்பா வீட்டில் வந்து என்னை வேலையே செய்ய விட மாட்டாங்க. அதனால் எனக்கு வேலை செய்ய தெரியாதுன்ட்டு இல்லை, அவங்க என்னை செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால நான் அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க்லாம் கொடுக்கல. ரொம்ப பேம்பர் பண்ணாங்க. ரொம்ப எஜுகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் எங்கள் தாத்தா பாட்டி ஃபேமிலியில். பட் இங்கே வந்து என்னென்னா, நான் என்ன ஃப்ரீடம் இருந்துச்சோ அதே தான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்லேயும். எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் ஜாலியாக இருக்கலாம், எந்த டைமுக்கு வேணால் எந்திரிக்கலாம். என்னோடய ட்ரெஸ்ஸு கூட என்னோடய மாமியார் தான் துவைப்பாங்களே தவிர நான் வந்து அதை துவைக்கவே மாட்டேன். அதை நான் பெருமையாக கூட சொல்லிக்கலாம். அவங்க என்ன சத்தம் போடுவாங்க தான், உன்னோட வேலையை சின்ன சின்ன வேலையை நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்பாங்க. ஆனால் நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த அடுப்பெல்லாம் கூட க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என் மாமியார் தான் சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. அடுத்து வந்து என்னோடய வீட்டில் ஃபுல்லாக வந்து ஒரே குப்பையாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து ஹாலில் இருக்கக்கூடிய பெட்டு. ஸோ இந்த ஹாலில் இருக்கக்கூடிய பெட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் ஊட்டி விடுவேன், அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை மார்னிங் அவர் லேப்டாப்பில் எடுத்துகிட்டு அவர் ஒர்க் பண்ணக்கூடிய வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து இதுதான். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சு அதை வந்து விரிச்சிட்டு இது பண்ணணும். ஏன்னா ஒர்க் வந்து இந்த 3 ரூம்குள்ளேயே தான் இருக்கும். ரொட்டீனாக இந்த 3 ரூம்குள்ளேயே தான் இருக்கிறதுனால இந்த ஒர்க் வந்து எனக்கு ஒன்றும் சலிச்சு போகிறதில்ல. இப்போ வேறு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால் எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியலை. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களை நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை மணி பேசிஸில் பண்ணல. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லோரும் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக இல்லை. இது என்னோடய ஹஸ்பண்டோட ஆசை. அட்லீஸ்ட் ஒரு யூடியூபாவது ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்திரம்லாம் கழுவிட்டேனா, இனி அடுத்து வந்து க்ளீன் பண்ணுறேன். என்னோடய பெட்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு இல்லை, ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. ஏன்னா நான் எடுக்கலை அந்த கிளிப்பிங்ஸை. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அந்த மேட்டுக்கடியில் நீங்கள் எடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். பட் அதை வந்து சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் இட்லியில் வந்து நான் இட்லி உப்புமா பண்ணிட்டேன். அந்த இட்லி உப்புமா எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா, நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மினி விலாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள்.
இது எனக்காக பண்ணதுனால கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் நிலக்கடலைலாம் போடுவேன் பண்ணால். பட் நான் மட்டும் சாப்பிட்றதுனால இதில் எதுவும் பண்ணல. ஒரு ஸ்மாலாக முடிச்சிட்டேன், சின்னதாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் எடுத்து வைப்பேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இட்லி உப்புமா. பக்கத்து வீட்டில் வந்து கர்நாடகாவிலேருந்து ஒருத்தங்க, கர்நாடகா தான் அவங்க வந்து பணியாரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பணியாரம் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி உப்புமா, பணியாரம், உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து டிவி போட்டுட்டு நம்ம அப்படியே நார்மலாக வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா. இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். ஈவினிங் ரொட்டீன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ காய்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.